ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய ஜபா செஷனில் வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போ வந்து ஓரொரு நாளும் அதிகாலையில் அன்றைய பொழுது தொடங்கும் போதே பகவானுடைய நாம ஜபத்தோட பக்தர்கள் சங்கத்தில் ரொம்ப ரொம்ப மங்களகரமான செயல். பகவான் நாமத்தை உச்சரிப்பது, பக்தர் சங்கத்தில் வருவது, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பக்தருடைய கல்யாண குணங்களை பற்றி கேட்பது, பேசுவது, நினைவில் கொள்வது, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்மரணத்தோடு கனெக்ட் ஆயிருக்கு. ஸ்மரணத்தோடு, ஸ்மரணம் என்றால் நினைவில் கொள்ளுதல். ஸ்மரணா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பகவானை நினைவில் கொள்வது. இப்போ பாருங்க, நம்ம ஜபம் செய்யும்போது கூட பகவானை நினைவில் கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கொஞ்சம் மந்திரம் சொல்லிடுவோம், மைண்டு ஓடிடும். அப்புறம் அடுத்து கொஞ்சம் மந்திரம் சொல்லுவோம், மனசு ஓடிடும். ஏதோ நீ சஞ்சலதி மனச்சஞ்சலம் அஸ்திரம். அர்ஜுனா, மனம் சஞ்சலமானது, அது ஓடும் பிடிச்சு இழுத்துட்டு வரணும், அது ஓடும் பிடிச்சு இழுத்துட்டு வரணும். இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. சிறு குழந்தைகள் அது இங்கே ஓடும் அங்கே ஓடும். அம்மா வந்து அது குழந்தைய பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது பொருள் எடுத்து வாயில் போட்டுரும், எங்கேயாவது போய் கீழே விழுந்துடும். அப்போ என்ன, அம்மாவுடைய கவனம் பூரா அந்த குழந்தை மேலேயே இருக்கு. அம்மாவுடைய கவனம் பூரா அந்த குழந்தை மேலே. குழந்தை என்ன செஞ்சிடும், அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடும், கரண்ட்டில் போய் கை வச்சிரும், விளக்கில் நெருப்பில் போய் கை வச்சிரும், கீழே விழுந்துடும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கு, எதையா எடுத்து வாயில் போட்டுரும். அப்போ அம்மா என்ன பண்ணுறா, அந்த குழந்தை மேலே தன் கவனத்தை, சிந்தனை வந்து குழந்தை மேலேயே வச்சுட்டு. ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தால் கூட ஒரு கண்ணு, ஒரு பார்வை அந்த குழந்தை மேலேயே இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம மனதும் அப்படிதான். இந்த மனது வந்து சஞ்சலமாயிக்கொண்டே இருக்கு. சஞ்சலம்கி மன கிருஷ்ணா பிரமாதி பலவத்திடம் தஸ்யாகம் நிகிரகம் அந்நிய வாயு ரேவதுஸ்கந்தம். கிருஷ்ணா, வீசும் புயல் காற்றை கூட பிடிச்சி நிறுத்திடலாம் போல இருக்கு, அலைவாயும் என் மனதை நிறுத்த முடியவில்லை. அர்ஜுனன் சொல்றார் பகவான் கிருஷ்ணர்கிட்ட, வீசும் புயல் காற்றை கூட பிடிச்சி கட்டி வச்சிடலாம் போல இருக்கு, மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. இது எப்ப சொல்றாரு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி அர்ஜுனன் சொல்றாரு மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று 5000 ஆண்டுக்கு முன்னாடி அர்ஜுனன் சொல்றாரு. அப்ப என்னெல்லாம் இல்லை, அப்ப ரேடியோ கிடையாது, டிவி கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது, ஸ்மார்ட் போன் கிடையாது, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் ஒன்றும் கிடையாது, சினிமா கிடையாது, டிராமா கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுவுமே இல்லாத காலத்திலேயே மனதை கட்டுப்படுத்துவது குதை குரம்பாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. மனதை கட்டுப்படுத்து. அப்ப நம்மளை பத்தியெல்லாம் என்ன சொல்றது, நம்ம எப்படி மனதை கட்டுப்படுத்துறது? 5000 ஆண்டுக்கு முன்பு அர்ஜுனே சொன்னாரு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, சமூக வலைதளம், கையில ஸ்மார்ட் போனு, சோசியல் மீடியா, சோ மெனி நிறைய வந்து மனதை வந்து அலைபாய வைக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்மை சுற்றியும் மனதை அலைபாயும் விஷயங்கள் நிறையா நடந்து கொண்டு. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கூடுதலாக எஃபர்ட் எடுக்கணும், முயற்சி செய்யணும். அதுதான் பகவான் சொல்றார் அர்ஜுனன்ட்ட, அசம்சயம் மகாபாகோ,
சந்தேகமில்லை அர்ஜுனா, பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, அசம்சயம் மகாபா மனோ துர்நிகிரகம் சலம். மனதை கட்டுப்படுத்துறது கஷ்டம்தான், கஷ்டம்தான். ஆனா முடியும். எப்படி முடியும்? அப்பியாசேனது கௌந்தேயா வைராக்கியன சகிரிகி. அப்பியாச தொடர்ந்து பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமா. தொடர்ந்து பயிற்சி, இடைவிடாது பயிற்சி, இடைவிடாது பயிற்சி. மனதை சும்மாவே இருக்க விடக்கூடாது. மனது நீங்க சும்மா வச்சிருந்தோம், அது பிசாசுகளுடைய கூடாரம் சொல்லியிருக்கு. யாரு மனதை சும்மா வச்சிருக்கிறாங்களோ, மனதை மனதுக்கு வேலை கொடுக்கா. யார் மனதுக்கு வேலை கொடுக்காம அதை சும்மா வச்சிருக்காங்களோ, அது பிசாசோடைய கூடாரமாயிரு. அப்புறம் நம்மளை என்ன பண்ணும்? போட்டு ஒரு வழி ஆக்கி பைத்தியக்காரனாக்கி. அதனால் மனதை நாம் கிருஷ்ண உணர்வுல பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மனதுக்கு பயிற்சி தேவை. அதென்ன மனதுக்கு பயிற்சி தேவை? பிரபுபாதர் விதவிதமான பயிற்சி கொடுத்துருக்கார். ஏன்னா இந்த மனது ஒரே விஷயத்தை உருப்படியா பண்ணாது. இப்போ உதாரணத்துக்கு, நாம யாருமே நாமாச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர் கிடையாது. நாமாச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்வார். 22 மணி நேரம், 22 hours a day. மொத்தமாவே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துல ஹரிதாஸ் தாக்கூரா 22 மணி நேரம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. மீதி 2 மணி நேரம் தான் சாப்பிட்றது, ஓய்வெடுக்கிறதெல்லாம். நம்ம என்ன பண்றோம்? அப்படியே ரிவர்ஸ்ல 2 மணி நேரம் தான் ஜபம் பண்றோம், மீதி 22 மணி நேரம் வேற காரியம் எல்லாம் பண்ணிட்டு. நம்ம குறைந்தபட்சம் சாண்ட் அட்லீஸ்ட் 16 ரவுண்ட், குறைந்தபட்சம் 16 மாலையாவது ஜபம் செய்யுங்க. ஸ்ரீல பிரபுபாதர் நம்ம கிட்ட கேட்டுக்கொண்டது, குறைந்தபட்சம் 16 மாலையாவது ஜபம் செய்யுங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? 16 மாலை தான் இலக்காவே வச்சிருக்கோம். 16 மாலை சொல்லணும். ஆனா பிரபுபாதர் சொன்னது குறைந்தபட்சம் 16 மாலை, அப்புறம் கூடுதலா சொல்லுங்க. 20 மாலை, 25 மாலை, 30 மாலை. ஆனா இன்னைக்கு 16 மாலை ஜபம் பண்றதுக்குள்ளேயே மனது அலைபாயுது. இன்னைக்கு காலையில் என்ன சமைக்கலாம்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, விருந்தினர் யாரா வந்துருவாங்களா? என்ன அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்களே, எத்தனை பேர் வர போறாங்க? சோ மெனி தாட்ஸ். மனதுல எண்ணங்கள் அலை அலையா வந்துட்டு, கடல்ல எப்படி அலை ஒன்று பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கிறதோ, கடல்ல உள்ள அலை என்ன முடியுமா? கடல் கரையில போய் உட்காந்துட்டு இது எத்தனாவது அலைங்க, இப்ப 1000 அலை போயிருக்குன்னா 2000 அலை வரப்போகுது சொல்ல முடியுமா? 1800 அலை ஆச்சு, 1830, 1840. ஓ, அன்லிமிட்டெட் அலை. அலை வந்துகிட்டே இருக்கு கடல்ல. அந்த மாதிரி மனதிலும் எண்ணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம ஹரிதாஸ் தாக்கூரா போல ஒரு நாளைக்கு 22 மணி நேரம்லாம் நம்மளால ஜபம் செய்ய முடியாது. அது பிரபுபாதருக்கே நல்லா தெரியும். நாம ஹரிதாஸ் தாக்கூராவை நகல் பண்ணக்கூடாது. நம்ம ஹரிதாஸ் தாக்கூரா இமிட்டேட் பண்ண முடியாது. பட் we have take the responsibility or priority. ஹரிதாஸ் தாக்கூரா நாமத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தந்தாரு, எவ்வளவு மரியாதை நிமித்தமாக நாமத்தை ஜபித்தார். அந்த நாம ஜபமே அனைத்தும் கொடுக்கும். பகவானுடைய நாமம் அனைத்தும் கொடுக்கும். அதனால ஹரிதாஸ் தாக்கூராவுக்கு நாமத்தில் ருச்சி இருந்ததுனால, அவர் நாமாச்சாரியரா இருந்ததுனால, அவர் ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் ஜபம் செஞ்சார். ஆனா நமக்கு அந்த அளவுக்கு நாமத்தில் ருச்சி ஏற்படாதனால நம்ம குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது செய்யும். சரிங்க, அப்புறம் மீதி நேரம் என்ன பண்றது? நான் குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிச்சேன். சரி, அப்புறம் மற்ற நேரம்
பிரபுபாதர் வந்து விதவிதமான சேவைகளை கொடுத்திருக்கிறார். இந்த மனதை வந்து பகவானுடைய தாமரை திருப்பாதத்தில் நிறுத்துவதற்காக பகவத் சிந்தனை, ஸ்மரணம். தமிழ்ல வந்து ஒரு பழமொழி இருக்கு. தமிழ்ல பழமொழி என்னன்னா, கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்க. கரணம் தப்பினால் மரணம். ஆன்மீக பாதையில ஒரு பழமொழி உண்டு. ஆன்மீக பாதையில் பழமொழி என்னன்னா, ஸ்மரணம் தப்புனா ஜனனம். ஸ்மரணம் தப்புனா ஜனனம். கிருஷ்ணர் மேல நம்ம நினைவு நிறுத்துறத விட்டுட்டோம், அடுத்த பிறவிக்கு தயாராயிரும். பகவான் கிருஷ்ணரை நினைப்பதிலிருந்து நாம் விலகிவிட்டால், அல்லது நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சரியாக நினைக்கவில்லை, ஸ்மரணம் செய்யவில்லை அப்படின்னா அடுத்த பிறவிக்கு தயாராயிக்கும். இங்க வந்து கிட்டத்தட்ட 430 பேர் இருக்கு. உங்களை எவ்வளவு பேருக்கு அடுத்த பிறவி வேணும் கை தூக்குங்க. எவ்வளவு பேருக்கு அடுத்த பிறவி வேணும்? நான் அடுத்த பிறவி வந்து லண்டன்ல பிறக்கணும், இல்லை அடுத்த பிறவி நான் சுவிட்சர்லாண்டில் பிறக்கணும், இல்லை நான் பாரிஸில் பிறக்கணும், இல்லை நான் இந்தியாவிலேயே பிறக்கணும் அப்படின்னா கை தூக்குங்க. ஒரு கை மேலே வரல. அப்போ யாருக்கும் அடுத்த பிறவி வேண்டாம். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு. இப்பயே கலியுகம் தொடங்கி 5000 வருஷம்தான் இருக்கு. எவ்வளவு? 5000 வருஷம்தான். கலியுகத்துடைய மொத்த டியூரேஷன் வந்து 4,32,000 வருஷம். கலியுகத்தின் மொத்த ஆண்டு 4,32,000 வருஷம். அந்த 4,32,000 வருஷத்துல 5000 சொச்சம் தான் போயிருக்கு. இன்னும் 4,27,000 வருஷம் இருக்கு. இந்த 5000 சொச்சத்திலேயே இது கலியுகத்தோட பிரதமை, கலியுகத்தோட துவக்கம். கலியுகத்துடைய துவக்கத்திலேயே வந்து நம்ம மறுபிறவியே வேண்டாங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். கலியுகத்தோட துவக்கத்திலேயே ஐயா போதும், இன்னும் ஒரு பிறவியெல்லாம் வேண்டாம், அந்த முடிவுக்கு வந்தாச்சு. வேற வழியே இல்லை. இன்னும் ஒரு பிறவி எடுத்து வந்தோம், இப்பவே சந்திக்கிறதோட பன்மடங்கு துன்பம். சுவாசிக்க சுத்தமான காத்து கிடையாது. கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, தாமிரபரணி போன்ற புனித நதிகள் ஓடுற நாட்டில் பாட்டிலில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். அது பெருமை வேற. எங்க ஊர் வந்து விஞ்ஞான முன்னேற்றம் ஆயிடுச்சு, நாங்கள் தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். அது ஆக்சுவலி மினரல் வாட்டரும் கிடையாது. இப்போ பாட்டிலில் தண்ணி விற்கிறாங்க இல்லையா, 20 ரூபாய்க்கு ஒரு பிளாஸ்டிக் போத்தலில் 20 ரூபா ஒரு பாட்டில், 1 லிட்டரு 20 ரூபா. அது மினரல் வாட்டர் கிடையாது, பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். இட்ஸ் நாட் அ மினரல் வாட்டர், இட்ஸ் அ பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர். அப்போ ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். நதிகளை இழந்து விட்டோம், தூய்மையான காற்றை இழந்து விட்டோம், ஆரோக்கியமான உணவை இழந்து விட்டோம், இயற்கையான பசுவோடைய பாலை இழந்து விட்டோம். இப்போ எல்லாம் விஷத்தை தான் பருகிட்டு. அப்போ இதுவே இப்படி நிலைமை போயிட்டு இருந்தா இனி போக போக என்ன ஆகும்? அதனால போதுண்டா சாமி ஆயிடுச்சு. அதனால இன்னொரு பிறவி வேண்டாம் அப்படிங்கிற வைராக்கியம், எனக்கு இனி ஒரு பிறவி வேண்டாம் அப்படிங்கிற வைராக்கியம் யாருக்கா இருக்கணும்னு சொன்னா இருக்குன்னா அவங்க அப்பியாசேனது கௌந்தேயா, பக்தி தொண்டை தீவிரமாக பயிற்சி செய்ய வேண்டும். பக்தி தொண்டை தீவிரமாக பயிற்சி பண்ணும். ரைட்? அப்போ ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு விதவிதமான சேவைகளை கொடுத்துருக்காரு. வெரைட்டி இஸ் த மதர் ஆஃப் என்ஜாய்மெண்ட். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, வெரைட்டி இஸ் த மதர் ஆஃப் என்ஜாய்மெண்ட். விதவிதமான விஷயங்களை பார்க்கறது ஒரு அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ பிரபுபாதர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு பக்தியில விதவிதமான சேவை கொடுத்திருக்காரு. அந்த விதவிதமான சேவைகளை செய்யும்போது அதை ஆனந்தமா அனுபவித்து நம்முடைய ஸ்மரணத்தை வந்து பகவான் மேல நிறுத்தலாம். அப்ப என்னெல்லாம் அது? குறைந்தபட்சம் 16 மாலை ஜபம் செய்வது, பாகவதம், பகவத்கீதை, பிரபுபார் புத்தகங்களை படிப்பது, குறைந்தபட்சம் காலையில் ஒரு 20 நிமிஷம், ராத்திரி ஒரு 20 நிமிஷம், அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது
ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 1 மணி நேரமாவது சில பிரபுபாடி புத்தகங்களை வாசிப்பது, புக் ரீடிங். அப்புறம் 1 மணி நேரமாவது உபன்யாசங்கள் கேட்பது, பகவத்கீதை பாகவதம் பக்தர்கிட்ட கேட்கறது. அதுக்கப்புறம் வீட்டில் பகவானுக்கு சிறிய ஒரு பூஜை மண்டபம் அமைத்து பகவானுக்கு ஆரத்தி செய்வது, பூஜைகள் செய்வது, பிரசாத நிவேதனம் செய்வது, அழகா வீட்டில் ஒரு துளசி தோட்டம் அமைத்து இந்த துளசி மகாராணியை பராமரிப்பது. ஐயா எங்கள் வீடு அவ்வளோ பெரிய வீடு இல்லை, நாங்கள் சின்ன வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா ஒரு சிறிய தொட்டியில் துளசியை வைத்து வழிபடுவது. துளசி வழிபாடு, நாம ஜபம், நாம சங்கீர்த்தனம், பகவத்கீதை படிப்பது கேட்பது, ஸ்ரீமத் பாகவதம் படிப்பது கேட்பது. அப்புறம் வீட்டில் அழகா உணவு தயார் செஞ்சு அந்த போகாவை பகவானுக்கு நிவேதனம் செய்து அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது, மகா பிரசாதம். பகவானுக்கு பூக்களை மாலையாக தொடுப்பது, விருந்தினர்களை உபசரித்து அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுக்கிறது, புத்தக விநியோகம், சில பிரபுபாத புத்தகத்தை விநியோகம் செய்வது, கிருஷ்ண பக்தியை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கறது, கிருஷ்ண பக்தியை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறது, சைதாப்பேட்டையில் இருக்கிற சென்டரில் அங்கே சேவை செய்வது. இந்த மாதிரி விதவிதமான சேவைகள். 24 மணி நேரம் பத்தாது நமக்கு. நமக்கு 24 மணி நேரம் பத்தாது. அப்புறம் நம்முடைய ஆச்சாரியர்கள், இந்த கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம், நான் பிரம்ம மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுகிறேன். இந்த சம்பிரதாயத்துடைய மகாத்மியம் என்ன, எப்பேற்பட்ட ஆச்சாரியன்மார்கள் இந்த சம்பிரதாயத்தில் தோன்றியிருக்காங்க, அவங்களுடைய கல்யாண குணங்கள் என்ன, அவங்க இந்த சம்பிரதாயத்துக்கு ஆற்றிய அரும் பணிகள் என்ன, அதையும் கேட்பது பெரும் பாக்கியம். ஜென்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக யக்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி. சோ அர்ஜுனா, யார் ஒருவர் எனது பிறப்பு செயலெல்லாம் கேட்குறாங்களோ, படிக்கிறாங்களோ, உள்ளது உள்ளவாறு அறிந்து கொள்றாங்களோ, அவங்க இந்த உடலை விட்டதுமே மீண்டும் பிறவி எடுப்பதில்லை, அவங்க என்னுடைய ராஜ்யத்தை விடுகிறார்கள். அப்ப பகவானது பிறப்பும் செயலும் எவ்வளவு திவ்யமானதோ அதே போல பகவானது தூய பக்தர்கள். பூர்வாச்சாரிய சரித்திரம், பூர்வாச்சாரியருடைய சரித்திரம், ஆன்மீக குரு ஆச்சாரியன்மார்களுடைய வைணவ ஆச்சாரியர்கள், மகா பாகவதர்கள், பெரும் பக்தர்கள், மகாத்மாக்கள், அவங்க சரித்திரத்தை கேட்கறது மகாஜனங்கள், அதுவும் பெரும் பாக்கியம். ஏன்னா அவங்களுடைய பிறப்பும் செயலும் கூட திவ்யமானது தான். பகவானுடைய ஏற்பாட்டில் அவங்க இந்த பூமிக்கு வராங்க. மகாத்மானம் மாம் பார்த்தா தெய்வீம் பிரகிருதி மாஸ்ருதா. இந்த மகாத்மாக்கள் எல்லாம் என்னுடைய மேற்பாடு இந்த பூமிக்கு வராங்கன்னு சொல்றாங்க. அதனால நம்ம போன மீட்டிங்கில் கூட பக்தி வினோத் தாக்கூரை பற்றி பேசிட்டு இருந்தோம். நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌரசக்தி ஸ்வரூபாய ரூபானுக வராயதே. ஓ பக்தி வினோத் தாக்கூரரே, நீங்கள் சைத்தன்ய மகாபுரின் சக்தியின் ஸ்வரூபம். ரூபகோசாமியுடைய போதனைகளை உள்ளவாறு பிரச்சாரம் செய்ய வந்தவர் பக்தி வினோத் தாக்கூர். அவருடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதங்களும் அதிசயமும் நிறைந்தது, தெய்வீகமானது. அவரது குணங்கள், கல்யாண குணங்கள், அந்த குணங்கள் எல்லாம் அற்புதமானது. அவர் நிறைய பாடல்களை எழுதியிருக்கார். வைஷ்ணவ ஆச்சாரியர், வைஷ்ணவ ஆச்சாரியா பக்தி வினோத் தாக்கூர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். அந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சம்பிரதாயத்தில் கிருஷ்ண பக்தியை தூண்டக்கூடியதாகவும் கிருஷ்ண உணர்வு தத்துவங்கள் நிறைந்ததாகவும் ரொம்ப எளிமையாகவும் பணிவாகவும் எழுதியிருப்பார். அந்த பாடல் எல்லாமே வேதங்களுடைய சாரமாக இருக்கு. பக்தி வினோத் தாக்கூருடைய பாடல்கள்லாம் வேதங்களின் சாரம், கிருஷ்ண பக்தியின் தாற்பயம், தூய பிரேமம், பகவான் மேல அன்பு தரக்கூடிய எண்ணற்ற பாடல்கள் எழுதியிருக்காரு. எண்ணற்ற சாஸ்திரங்களுக்கு விளக்கம் அருளியிருக்காரு.
அன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தோம். பக்தி வினோத் தாக்கூர் காலத்துல பெரிய சவால்களாக இருந்தது. போலி சம்பிரதாயங்கள், போலி குருமார்கள், ஏமாற்று பேர்வழிகள், இவங்களெல்லாம் எதிர்கொண்டு உண்மையான சம்பிரதாயத்தை ஸ்தாபனம் செஞ்சார். ஏறக்குறைய 200 ஆண்டுகளுக்கு முன்பாக பக்தி வினோத் தாக்கூர் அந்த பூமியில் இருந்தார். அதற்கு முன்பு இப்ப இருந்து ஒரு 500 ஆண்டுக்கு முன்பாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த பூமியில தோன்றார். பகவான் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யோ நித்யானந்தோ சுகோதிதோ கௌடதேசோ புஷ்பவந்தோ சித்ரோ சந்திரோ தமோனுதோ. சைத்தன்ய சரிதாமிரதம் என்ன சொல்லியிருக்கு? சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல. சந்திரனும் சூரியனும் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கௌட தேசத்துல ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு அவதாரம் செஞ்சாங்க 500 ஆண்டுகளுக்கு முன்பாக. அதை கங்கை கரையில நதியா மாவட்டத்துல நவதீப் தாம் அப்படிங்கிற இடத்துல மகாபிரபு அவதாரம் செஞ்சார். நீங்க எல்லாம் மாயாப்பூர் யாத்திரை போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவரை யாத்திரை போகாதவங்க யாரா இருந்தா அடுத்த தடவை பிளான் போடும்போது போயிடும். வாழ்க்கையில ஒரு முறையாவது அந்த இடத்துக்கு போகணும். ஸ்ரீதாம் மாயாப்பூர் நம்முடைய இஸ்கானுடைய வேர்ல்டு ஹெட் குவார்ட்டர்ஸ், இந்த இஸ்கானுடைய தலைமை செயலகம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்தலம். புனித ஸ்தலங்கள் எல்லாம் புனிதமானது. அனைத்து புனித ஸ்தலங்களும் அங்க இருக்கு. நவதீப் தாமத்தில் ஸ்ரீதாம் மாயாப்பூர், வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் இருக்கிற நவதீப்ல எல்லா புனித ஸ்தலங்களும் இருக்கு. காசி, நைமிஷாரண்யம், அயோத்தியா, பத்ரிகாசிரமம், முக்திநாத், எல்லா புனித ஸ்தலங்களும் சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்யும் போது அங்கே தோன்றியது. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, கங்கையில ஒரு முறை வெள்ளப்பெருக்கு சைதன்ய மகாபிரபு அவதார ஸ்தலத்தை கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. எது சைதன்ய மகாபிரபு அவதாரம், எங்க அவதாரம் பண்ணாரு? சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்த சரியான ஸ்தலம் எது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இதுக்கடையில நிறைய போலியான கோஸ்வாமிகள், வயிற்று பிழைப்புக்காக பக்தி செய்யறவங்க, பொதுமக்களை ஏமாத்துறவங்களை என்ன பண்ணாங்க, அவங்க ஒரு ஆசிரமம் வச்சுக்கிட்டு, இந்த எங்க ஆசிரமம் இருக்கிற இடத்துல தான் மகாபிரபு அவதாரம் பண்ணாரு, இங்க வாங்க அப்படின்னு வரக்கூடிய யாத்திரைகள், அந்த நவதீப் தாமத்துக்கு வரக்கூடிய வைணவர்கள், யாத்திரிகர்கள், புனித ஸ்தலத்துக்கு வரவங்களை எல்லாம் கூப்பிட்டு, ஐயா நீங்க அங்க போகாதீங்க, எங்களுடைய ஆசிரமம் இருக்கு இல்லையா, இங்கதான் மகாபிரபு அவதாரம் பண்ணார், இங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு மகாபிரபு கதை சொல்ற, காசு கொடுங்க. அப்படிலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல கங்கை கரையில ஆசிரமம் வச்சுக்கிட்டு, எங்க இடத்துலதான் மகாபிரபு அவதாரம் செஞ்சார், எங்க இடத்துலதான் மகாபிரபு, இதுதான் ஒரிஜினல் பிளேஸ், இதுதான் உண்மையான ஸ்தலம் என்று பொய் சொல்லி கொண்டு பணம் வசூல் பண்ணிட்டு இருந்தார். இதை பக்தி வினோத் தாக்கூர் கண்டுபிடித்து விட்டார். இவங்கெல்லாம் ஏமாத்துறாங்க, இவங்க ஆசிரமம் இருக்கிற இடம் எதுவுமே மகாபிரபு அவதாரம் பண்ண ஸ்தலம் இல்லை. அப்ப இதை கண்டுபிடிக்கணும். உண்மையான ஸ்தலம் எது, சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்த உண்மையான ஸ்தலம் எதுன்னு கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி மக்கள் எல்லாம் தவறான இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. பெரும்பாலான பக்தர்கள், வைணவர்கள், அவங்களுக்கு தெரியாம தவறான வழிகாட்டுதலால் தவறான வழியில போனாங்க. மகாபிரபுடைய உண்மையான ஸ்தலம் எதுன்னு தெரியும், மகாபிரபுடைய அவதார ஸ்தலம். அப்ப ஒரு முறை பக்தி வினோத் தாக்கூருடைய கனவுல கங்கை கரையில் ஒரு இடம் தென்படுகிறது. கங்கை கரையில ஒரு அழகான ஸ்தலம், அங்கதான் மகாபிரபு அவதாரம் செய்தார். இதை உறுதி செய்ய வேண்டும். நான் கனவில் கண்ட காட்சி, நான் கனவில் கண்ட இடம், இது உண்மையான மகாபிரபுடைய அவதார ஸ்தலமா, இங்கதான் சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்தாரா, இதை உறுதி செய்ய வேண்டும். எஸ், கரெக்ட், இங்கதான் சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ணார், 100% மாற்று கருத்தே இல்லை. இதை எவ்வாறு உறுதி செய்வது? பகவானது நாமம், அவரது ரூபம், அவரது லீலைகள், அவரது விக்கிரகங்கள், அவரது அவதார ஸ்தலங்கள், இதையெல்லாம் பகவான் யாருக்கு வெளிப்படுத்துவார்?
ஒரு தூய பக்தருக்கே வெளிப்படுத்துவார். இப்போ பக்தி வினோத் தாக்கூரை இதயத்தில் வந்து பகவான் வெளிப்படுத்தி விட்டார், அதில் நேரில் வெளிப்படுத்த வேண்டும். இந்த இடத்தை நான் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். அப்போ வந்து இது நடந்தது, இது உண்மையான சம்பவம். நான் வந்து சும்மா வந்து டைம் பாஸ்க்கெல்லாம் பேசலை, ஏதோ பேச கூப்பிட்டாங்கன்னு. நோ, இப்போ நம்ம பேசுறது உண்மையாக நடந்த சம்பவம், ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்போ வந்து நம்ம சம்பிரதாயத்தில் ஜெகநாதாச பாபாஜின்னு இனி ஒரு ஆச்சாரியர் இருந்தார். சமகாலத்தில் வாழ்ந்த வைணவர்கள் பக்தி வினோத் தாக்கூர், ஜெகநாதாச பாபாஜி மகாராஜ், கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ், பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாக்கூர், இவங்க 4 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்த ஆச்சாரியர். நம்முடைய குரு பரம்பராவில் பார்த்தீங்கன்னா முதல்ல பிரபுபாடைய ஃபோட்டோ இருக்கும், அதுக்கப்புறம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அப்புறம் வந்து கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ், அப்புறம் பக்தி வினோத் தாக்கூர், அப்புறம் ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜ். அப்போ வந்து ஜெகநாத் தாஸ் பாபாஜி மகாராஜுக்கு 127 வயசு. 127 வயசு பாருங்க. நம்ம எல்லாம் 60-70 இருப்போமான்னு தெரியல. 70 வயசுக்கு மேலேயே டிக்கெட்டை வாங்கிடுறோம், முடிஞ்சு போச்சு. அப்படியே இருந்தாலும் கண்ணு காதெல்லாம் கேட்காது, கண்ணு தெரியாது, காது கேட்காது, நடக்க முடியாது. இவ்வளவுதான் நம்ம ஆயுள் காலம். ஜெகநாதாச பாபாஜி மகாராஜுக்கு 127 வயசு, அவரால் எழுந்து நடக்க முடியாது. அவருக்கு ஒரு சீடர் இருந்தார், பீகாரிலால். அந்த பீகாரிலால் என்ன பண்ணுவாரு, தன் குருவை கூடையில வச்சு தூக்கிட்டு போவார். அவர் அப்படி நீங்க வந்து குரு பரம்பரா போட்டோல பாத்தீங்கன்னா அவர் அப்படியே கூனி குறுகி வளைஞ்சு உட்கார்ந்துருப்பார். அப்படி உடம்பு வந்து வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கு. நீங்க குரு பரம்பரா போட்டோல பாத்தீங்கன்னா வலது பக்கம் முதல் போட்டோ அப்படியே வில்லு மாதிரி வளைஞ்சு உட்கார்ந்து சேட்டிங் வச்சு ஜெபம் பண்ணுவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே, ஜெபம் பண்ணிட்டே இருப்பார். கண்ணு வந்து பார்க்க முடியாது, கண்ணு இமை இருக்கு இல்லையா, இமை இப்படி கண்களை மூடி இருக்கும். யாரையாவது பார்க்கணும்னா கையெடுத்து அப்படி இமைகளை திறந்து பார்க்கணும், இமையை இப்படி திறக்கணும். இப்படி இமையெல்லாம் மூடிடுச்சு, எழுந்து நடக்க முடியாது, கண் திறந்து பார்க்க முடியாது. அவருடைய சீடர் தான் அவர் கூடையில வச்சு தூக்கிட்டு போவார். அந்த ஆச்சாரியர் ஜெகநாதாச பாபாஜி மகாராஜ் கிட்ட பக்தி வினோத் தாக்கூர் வந்தார். பக்தி வினோத் தாக்கூருடைய சீக்ஷா குரு அவர் ஜெகநாதாஸ் பாபாஜி. பக்தி வினோத் தாக்கூரை வந்து நமஸ்காரம் செஞ்சு, ஆச்சாரியரே நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், உங்களை மாதிரி ஒரு தூய பக்தருக்கு தான் பகவான் தன்னை வெளிப்படுத்துவார். நான் வந்து ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன், அதை நீங்க உறுதி செய்ய வேண்டும், அது சைதன்ய மகாபுடைய அவதார ஸ்தலமா என்று. நான் வந்து பார்த்துருக்கிற இடம் வந்து நீங்க உறுதி பண்ணி கொடுங்க, அது சைதன்ய மகாபுடைய அவதார ஸ்தலமா. என்ன சுவாமி சொல்றீங்க, அவரால் நடக்க முடியாது, அவரால் பார்க்க முடியாது, அவரால் பேச முடியாது, அது எப்படி அவர் வந்து கண்டுபிடிச்சு தருவாரு? அப்போ ஆச்சாரியரின் சரீரம் பௌதிகமானதல்ல, அது ஆன்மீகமானது. சீடர் என்ன பண்ணாரு, கூடையில வச்சு தூக்கிட்டு போறார். தன்னுடைய குருநாதரை கூடையில வச்சு தலைமையில வச்சு தூக்கிட்டு போறார். பக்தி வினோத் தாக்கூர் கூட போற அந்த இடத்தை காமிச்சு கொடுக்க. அந்த இடம் வந்த உடனே எந்த இடம் பக்தி வினோத் தாக்கூருடைய கனவுல எந்த இடம் வந்து மகாபிரபு அவதார ஸ்தலம் என்று காண்பித்து கொடுக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு வந்த உடனே எழுந்து நடக்க முடியாதவர், கண் திறந்து பார்க்க முடியாதவர் ஜெகநாதாச பாபாஜி மகாராஜ் அந்த கூடையிலிருந்து எகிரி குதிச்சிட்டார். கூடையிலிருந்து எதிரி குதிச்சு 2 கையும் மேல தூக்கி ஜாய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜாய் சச்சிநந்தன கௌரஹரி, ஜாய் சச்சிநந்தன கௌரஹரி அப்படி துள்ளி குதிக்கிறார், ஒரு சின்ன பையன் மாதிரி. அதுல இருந்து உறுதியாகி விட்டது, இந்த ஸ்தலம்தான் சைதன்ய மகாபுடைய அவதார ஸ்தலம். அப்புறம் பக்தி வினோத் தாக்கூர் ரொம்ப சந்தோஷமா அங்க வந்திருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் 1 ரூபாய் வசூல் பண்ணி ஒரு அழகான கோயில் கட்டினார் அந்த இடத்துல. இப்ப நம்ம நவதீப் தாம போனோம்னா சைதன்ய மகாபுடைய சரியான அவதார ஸ்தலத்தை காண்பித்து கொடுத்த ஆச்சாரியர் நம்ம நன்றி சொல்லணும்.
கௌர ஆவிர்பாவ பூமேஸ்வம் நிர்தேச சஜ்ஜன பிரிய வைஷ்ணவ சர்வபௌம ஸ்ரீ ஜெகநாதாய தே நமஹ. கௌர ஆவிர்பாவம், சைதன்யமாப்பு தோன்றிய ஸ்தலத்தை காண்பித்து கொடுத்தவர். கௌர ஆவிர்பாவ பூமேஸ்வம் நிர்தேச சஜ்ஜன பிரிய வைஷ்ணவ சர்வபௌம, வைணவர்களையே சிகரமாக தேல்பவர் அந்த ஜெகநாதாச பாபாஜிக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த மாதிரி நம்ம சம்பிரதாயத்தில் பெரும் ஆச்சாரியர்மார்கள், குருமார்கள், பூர்வாச்சாரியர்கள் மகாபிரபுடைய உண்மையான போதனையை நமக்கு கொடுத்து, அவருடைய அவதார ஸ்தலத்தை காண்பிச்சு கொடுத்து, ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிச்சிருக்க. இந்த ஆசீர்வாதம் ஒன்று போதும் நாம் கிருஷ்ணவர்களை முன்னேற்ற முடியும். அதனால அவங்க ஆசீர்வாதத்தை கிரகித்து கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாத்மாக நம்ம அவருக்கு சேவை செய்ய வேண்டும். அப்போ இந்த கிருஷ்ண உணர்வை தீவிரமாக ஏற்றுக்கொண்டு நாம் இந்த பக்தர்கள் சங்கத்தில் நாம ஜபம் செஞ்சு 4 பேருக்கு இந்த நாமத்தை சொல்லி கொடுத்தோம்னா இதை விட ஒரு பெரும் பாக்கியம் இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி.